Hi friends, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், அதாவது ஏஹெச்யூ, அதுக்குள்ளே இருக்கிற மோட்டரில் இருக்க வி பெல்ட் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து ஏஹெச்ஓட ப்ளோவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டார், அதில் இருக்கிற கனெக்ஷன் வி பெல்ட்டு தான் இது. இந்த பெல்ட்டு தான் நமக்கு டேமேஜாக இருக்குது, இதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பார்த்தா உங்களுக்கு தெரியும் டேமேஜாக இருக்குது. ஸோ இந்த பெல்ட் எப்போ வேணால் வந்து டேமேஜாக இருக்கிறதுனால எப்போ வேணால் உங்களுக்கு வந்து ப்ரோக்கன் ஆகும். ஸோ அதனால் நம்ம முன்கூட்டியே நம்ம வந்து சின்ன சின்ன டேமேஜாக இருக்கிறப்ப நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோன்னா எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ மிட் நைட்டில் எதுனா வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து ஏசி இல்லைன்னு ரொம்ப இஷ்யூ ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா SB செட்டு 1900 இது பெல்ட்டோட இது சைஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா டன்லப் இதோட பேர், கம்பெனி பேர். ஓகேங்களா, இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வந்து இந்த பெல்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் மைனஸ் எடுத்தால் போதும். ஸ்க்ரூ டிரைவர் மைனஸ் வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி தான் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த பெல்ட்டை வந்து வெளியே எடுத்துடலாம். ஈஸி தாங்க, ஓகேங்களா, ஈஸி தான் பெல்ட்டு ரிமூவ் பண்ணுறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் நியூ பெல்ட், இது தாங்க SB செட் 1900 டன்லப், சேம் பெல்ட்டு தான். ஸோ நமக்கு ஈஸியாக வந்து இதை சேஞ்ச் பண்ணிடலாம். முதல்ல வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம் டோட்டலாக, அவ்வளோதான். இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம வந்து பெல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். நம்பர் வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, இதுதான் அதோட பொசிஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளோவர் புள்ளியோட உள் சைடில் போடணும். காரணம் ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பெல்ட்டு போடுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து 2 பெல்ட்டு வரும். நாங்கள் ஏன் வந்து ஒரு பெல்ட்டு போட்டிருக்கோன்னா, இதில் பார்த்தா தெரியும், இதில் வந்து மோட்டரோட புள்ளி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சு போயிடுச்சு. அதனால தான் 2 பெல்ட்டு போட்டால் வந்து அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வந்துடும். ஒன்று வந்து லூஸாக இருக்கும், ஒரு பெல்ட் வந்து ஃபுல் டைட்டாக இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஈஸி தாங்க, அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணலாம். ஓகேங்களா, ஈஸி தாங்க, இது வந்து தெரியும், அவ்வளோதான், சிம்பிள் தான் இது. யார் வேணாலும் இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். எமர்ஜென்சி பர்பஸுக்காக நாங்கள் வந்து ஒரு பெல்ட்டு தான் போட்டு ஓட்டுறோம். பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் புள்ளி வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து புதுசாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதும் நம்ம சேனலில் போடுவோம். ஓகேங்களா, இந்த புள்ளி வந்து ஃபுல் டேமேஜ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அவ்வளோதாங்க, ஈஸி தாங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் வந்து இந்த மோட்ரு வந்து நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு, நல்லா தான் இருக்குது. அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்தா கரெக்டாக தான் தெரியுது. பெல்ட் வந்து லூஸ் எதுவும் கிடையாது, டைட்டாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த ஏஜில் வந்து நம்ம பெல்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஏஜில் உள்ளதான் பெல்ட்டெல்லாம் நல்லா டேமேஜாக இருக்குது, எப்போ வேணால் ப்ரோக்கன் ஆகலாம். ஸோ நம்ம வந்து இப்போவே மாற்றிடலாம். பார்த்தா தெரியும், SB செட் 1320 தான் இதோட இது. கம்பெனி சேம் கம்பெனி தான், டன்லப் தான். மைனஸ் வச்சு ஈஸியாக கழட்டிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிள், கழட்டியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஏஜோட மோட்ரு புள்ளியும் வந்து டேமேஜாக இருக்குது. அதுவும் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருக்கோம். அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுவோம், நம்ம சேனலில் வரும். பார்த்திங்கன்னா SB செட் 1320 இந்த பெல்ட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து மோட்டர் புள்ளியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ப்ளோவர் புள்ளியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸி தாங்க, சிம்பிள் தான். அப்படியே வச்சு ரொட்டேட் பண்ணால் போதும், ஈஸியாக போட்டுடலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஈஸி தாங்க, சேம் இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ பெல்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. இதை வந்து நம்ம செக் பண்ணிடலாம், ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் எந்த மாதிரி பொசிஷனில் இருக்குன்னு. அவ்வளோதாங்க, ஆன் பண்ணியாச்சு. லைட்டாக வந்து வைப்ரேஷன் இருக்குது பெல்ட்டு. ஸோ அதை நம்ம வந்து டைட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இவ்வளோதாங்க வீடியோ. ஸோ தொடர்ந்து வந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் திரும்பவும் ஒரு வாட்டி நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் என்னோடய சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.